முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதுரை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 அக்டோபர் மாதம் 21ஆம் நாள். இன்றைய விசேஷங்கள். இன்று சர்ம அமாவாசை. அமாவாசை என்பது சந்திரனும் சூரியனும் சேரும் தினம். ஐப்பசி மாத அமாவாசையில் சூரியன் துலா ராசியில் நீச்சமடைகிறார். அதனால தான் வெளிச்சம் கிடைப்பதற்காக நிறைய விளக்குகளை ஏற்றுகின்றோம். மகாலயம் முடிந்து வரும் அமாவாசை என்பதால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது விசேஷ பலனை தரும். அமாவாசை பூமிக்கான செவ்வாய் நட்சத்திரமாகிய சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை வருவது சாலச் சிறந்தது. சூரியன், திங்களாகிய சந்திரன், செவ்வாய் பூமிக்கான இணைந்திருக்கும் இந்த அற்புதமான நாளில் முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் பெறுவோம். காலை தர்ப்பணாதிகளை செய்துவிட்டு மதியம் தலைவாழைகளை போட்டு முன்னோர்களுக்கு உணவு படைத்து காக்கைக்கு வைத்துவிட்டு உண்ண வேண்டும். அதுவரை விரதம் இருக்க வேண்டும். மாலை பூஜை அறைகள் விளக்கேற்றி இறைவனை வழிபட வேண்டும். அடுத்து இந்த நாளின் சிறப்பாக பார்ப்பது கேதார கௌரி விரதம். கேதார கௌரி விரதம் நிறைவு நாளான என்று, அதாவது கேதார கௌரி விரதம் என்பது சிவபெருமானுக்கு முக்கியமான விரதங்களில் ஒன்றாகும். இது பார்வதி தேவி சிவனை நோக்கி தவம் இருந்து அவருடைய இடப்பாகத்தை பெற்று அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தை உலகுக்கு உணர்த்திய நாள். இந்த விரதம் புரட்டாசி மாதத்தில் சுக்லபட்ச தசமி தொடங்கி ஐப்பசி மாத தீபாவளி அமாவாசை வரை 21 நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை தீர்க்க, சுமங்களை பாக்கியம் பெறுவதற்கும் ஆனந்தமான வாழ்வை பெறுவதற்கும் இந்த விரதம் உதவி செய்யும் என்பது ஐதீகம். மேலும் திருமணங்கள் தாமதமாகக்கூடிய பெண்கள் திருமணம் விரைந்து நடக்கவும், தான் விரும்பிய கணவனை அடையவும், நல்ல கணவனை அடையவும் இந்த கேதார கௌரி விரதம் கன்னி பெண்களாலும் கடைபிடிக்கப்படுகிறது. ஆகவே இந்த விரதத்தை அனுசரித்தவர்கள் இந்த நாளில் நிறைவு செய்து எல்லா பலன்களையும் பெற்று மகிழ்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.